நாம் இந்த வீடியோவில் டெம்பரேச்சர் பற்றிய சில கணக்குகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, a constant volume gas thermometer shows pressure reading of 50 centimeter and 90 centimeter of mercury at 0 degree and 100 degree centigrade respectively. What is the temperature on the gas scale when the pressure reading is 60 centimeter of mercury? அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் தெர்மாமீட்டர் இருக்குது. அவங்களுடைய கேஸ் தெர்மாமீட்டர் வச்சுருக்கிறாங்க. அது வந்து வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஸ்கேல் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, 0 டிகிரி சென்டிகிரேடுக்கு 50 சென்டிமீட்டர் காமிக்குது, 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு 90 சென்டிமீட்டர் காமிக்குது. அப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்படி வடிவமைச்சிருக்கக்கூடிய அந்த தெர்மாமீட்டரை வச்சு ஒரு டெம்பரேச்சர் அளக்குறாங்க. அப்படி அளக்கும்போது அந்த தெர்மாமீட்டர் வந்து 60 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு காமிக்குதுன்னு சொன்னாக்க, டெம்பரேச்சர் வந்து சென்டிகிரேட் ஸ்கேலில் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் தெர்மாமீட்டர் இருக்குது. அது ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 0 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஈக்குவலாக 50 டிகிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம சென்டிகிரேட் ஸ்கேல் எடுத்தோம்னா இங்கே வந்து அந்த ப்ரெஷர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து 100 டிகிரி சென்டிகிரேடு அப்படின்னு எடுத்தோம்னா அது 90 டிகிரி சென்டிமீட்டரை மெர்க்குரி காலத்தில் ஹைட்டாக காமிக்குது. ஓகேங்களா? அப்படி காமிக்கும்போது அது 60 டிகிரி காமிச்சுது அப்படின்னு சொன்னாக்க, 60 சென்டிமீட்டர் காமிச்சுது அந்த தெர்மாமீட்டர் அப்படின்னு சொன்னாக்க, டெம்பரேச்சர் ஸ்கேலில் எவ்வளவு காமிக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிவிஷன்ஸ் வந்து 100 - 0 வந்து 100 டிவிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னாக்கா 90 - 50 வந்து 40 டிவிஷன்ஸ் இருக்குது. இல்லைங்களா? 40 டிவிஷன்ஸ் இருக்குது. ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும், C/100, அதாவது C - 0 / 100 - 0 ஈக்குவல் டு, நமக்கு வந்து இது மெர்க்குரி ஸ்கேலில் இருக்கிறால் நம்ம எம்னு வச்சுக்கிறோம். எம், ஓகேங்களா, -50 and starting point divided by 90 - 50. இப்போ இது காமிக்கிறது 60ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ C தான் நமக்கு வேணும். C அங்கேயே வச்சுக்கலாம். 100 ஈக்குவல் டு, இப்போ இது 60 சென்டிமீட்டர்ஸ் காமிச்சது அப்படி சொன்னாக்கா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, -50 divided by 40. இதுக்கு இதை கட் பண்ணிடலாம். 10 இங்கே போயிடும், 4 இங்கே வந்துடும். அப்போ 4C ஈக்குவல் டு, நமக்கு என்ன ஆயிருக்கும், இங்கே 10 × 10 100ன்னு ஆயிருக்கும். அப்போ C ஈக்குவல் டு 100/4 ஈக்குவல் டு 25 டிகிரி சென்டிகிரேட். அப்போ டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி சென்டிகிரேடு அந்த தெர்மாமீட்ரு இருக்கணும். இது ஒரு தெர்மாமீட்டர் கணக்கு தான். A mercury thermometer is transferred from a melting of ice to a hot liquid. The mercury rises to 9/10 of the distance between the two fixed points. Find the temperature of the liquid in Fahrenheit scale அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெர்க்குரி தெர்மாமீட்டர் இருக்குது. அது வந்து மெல்ட் ஆகக்கூடிய ஐஸில் இருந்து எடுத்து ஒரு ஹாட் லிக்விடில் போடுறாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அது மொத்த ஸ்கேலில் 9/10 டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னாக்கா அந்த லிக்விடோட டெம்பரேச்சர் எவ்வளவு ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நாம் இப்போ ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் அதே ஸ்கேல் தான் நமக்கு 32 டிகிரி ஃபாரன்ஹீட் ஐஸ் பாயிண்ட்டு, 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து ஸ்டீம் பாயிண்ட் இல்லையா? இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 to 10 இருக்குது. அதான் 10 ஸ்கேல். அதில் அந்த தெர்மாமீட்டரை வந்து ஐஸ் பாயிண்ட்லேருந்து ஹாட் லிக்விடுக்கு கொண்டு போகும்போது 9/10 ஏறி இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த 10 ஸ்கேலில் 9 ஸ்கேல் வரைக்கும் ரீடிங் போயிருக்கு. அப்படி போயிருக்குன்னா ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ F - 32 divided by இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 180 இல்லைங்களா?
212 மைனஸ் 32 போட்டோம்னா 180 ஈக்குவல் டு இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. அப்போ இது வந்து மெர்க்குரி தெர்மாமீட்டர் வச்சுக்கிடுவோம் நாம். அப்போ 0 டிவைடட் பை இப்போ இதில் காமிக்கிறது வந்து 9. ஓகேங்களா? இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 10. அப்போ இந்த 0க்கு இந்த 0 அடி ஆகிடும். ஓகேங்களா? எம்முக்கு பதிலாக நாம் 9 போட்டுக்கலாம். இப்போ 9 மைனஸ் 0 9. இப்போ எஃப் தான் நம்ம கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த 18 இங்கிட்டு போயிடும். 18 அப்புறம் எஃப் மைனஸ் 32 இருக்கும். 9 இன்ட்டு 18. ஓகேங்களா? 9 இன்ட்டு 18. அதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்கனாக்கா உங்களுக்கு 8 9 18 இன்ட்டு 9. ஓகேங்களா? 98 72க்கு 2 மிச்சம் 7 ஒரு 9 9 9 ஒரு 7 16 162 162 எஃப் மைனஸ் 32. இந்த எஃப் அப்படி இங்கே வச்சுக்கிட்டு இந்த 32 மைனஸ் 32 அங்கே போகிறோம் ப்ளஸ் 32 ஆகிடும். 162 ப்ளஸ் 32 இது போட்டோம்னு சொன்னாக்கா என்ன ஆச்சுனாக்கா 4. இது ஒரு 6 1 9 இது ஒரு 1 194 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜஸ்ட் ஏ கன்வர்ஷன் தான். டு கன்வெர்ட் த நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ ஹியூமன் பாடி இஸ் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இன்ட்டு செல்சியஸ் ஸ்கேல். அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹியூமன் பாடியுடைய டெம்பரேச்சரை சென்டிகிரேடு செல்சியஸ் ஸ்கேலுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஈஸி தான் இல்லைங்களா? எஃப் மைனஸ் சி பை 100 அல்லது சி பை 5 ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 9 இல்லைங்களா? இது வந்து 100 இது 180 கட்ஸ் 2 கட் பண்ணோம்னா 5/9 வந்துடும். இப்போ நமக்கு வந்து சியில் ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க. சி வந்து சி இஸ் ஈக்குவல் டு இந்த 5 அங்கே மல்டிபிள் ஆயிரும். எஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 98.6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ் 32 டிவைடட் பை 9 இன்ட்டு 5 இருக்கும். இப்போ 98.6 கிழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் 0.6 2 போச்சுன்னா இது ஒரு 6 3 போச்சுன்னா இது ஒரு 6 இது ஒரு 6 3 இருக்கும் இது ஒரு 6. ஓகேங்களா? 66.6 இன்ட்டு 5 டிவைடட் பை 9. இப்போ 9ஆம் வாய்ப்பாடில் நம்ம 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிடலாம் இல்லைங்களா? ஒவ்வொரு 23 6 23.6 இது 3 9 இல்லைங்களா? ரைட். இப்போ நாம் 22.22 5ஆல் பெருக்கி 10க்கு 0 மிச்சம் 1 10 11க்கு 1 மிச்சம் 1 10 11 டிவைடட் பை 3. 111 3ஆல் வகுத்தோம்னா 37 டிகிரி சென்டிகிரேட் என்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சென்டிகிரேட் போட்டு பார்த்துக்கோம். இதுவும் ஜஸ்ட் கன்வர்ஷன் கணக்கு தான். என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் தி டெம்பரேச்சர் ஆஃப் எ பேஷண்ட் இஸ் 40 டிகிரி சென்டிகிரேட் இஸ் டெம்பரேச்சர் இன் த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வில் பி. 40 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டோட டெம்பரேச்சரை ஃபாரன்ஹீட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சி பை 5 ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 9 இப்படி எழுதிக்கலாம் இல்லைங்களா? இப்போ சிக்கு பதிலாக நான் 40 டிகிரி சென்டிகிரேட் எழுதிக்கிறேன். டிவைடட் பை 5 போட்டேன்னு சொன்னாக்க 8 40 எஃப் மைனஸ் 32 டிவைடட் பை 9 இருக்கும். இங்கே எனக்கு எஃப் தான் வேணும். முதல்ல இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன். 28 72 இது இங்கே மல்டிபிள் ஆகி வந்திருக்கும். ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 இருக்கும். எஃப் அங்கேயே வச்சுக்கிட்டு 32 இங்கே போனீங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் 32 போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு எஃப். அப்போ 4 இது ரெண்டையும் போட்டோம்னா 10 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும் டெம்பரேச்சரு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 கேஸ் thermometers are more sensitive than the liquid thermometers. Statement 2 expansion in gases liquid அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது என்ன மீனிங் பார்த்தோம்னாக்கா கேஸ் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் மோர் சென்சிட்டிவ், அதாவது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்
எதோட லிக்விடு தெர்மாமீட்டரோட. இது சரியான ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்பான்ஷன் இன் கேஸஸ், கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அளவானது லிக்விடை விட அதிகமாக இருக்கும். ஆமாம், அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து ஒரு கன்வர்ஷன் கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. ஆக்சிஜன் பாயில்ஸ் அட் -183 டிகிரி சென்டிகிரேட், திஸ் டெம்பரேச்சர் இஸ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னன்னாக்கா, ஆக்சிஜன் வந்து பாயில் ஆகுறது -183 சென்டிகிரேட்டில் வந்து பாயில் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, ஃபேரன்ஹீட்டில் அந்த அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. C/5 equal to F minus 32 divided by 9. இது 100/118 போட்டுக்கிட்டாலும் ஒன்று தான். இப்போ சிக்கு பதிலாக -183 அப்படி நான் வச்சுக்கிட்டேன், அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை வச்சுக்கிட்டேன்னு சொன்னாக்கா எஃப்ல எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. F minus 32 divided by 9. இங்கே ஏற்கனவே 5 இருக்கும், இந்த 5 இங்கே போது வச்சுக்கோங்க, மல்டிபிள் ஆகும். இந்த 9 இங்கே வந்தால் இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ -183 into 9 equal to F minus 32 into 5. இந்த 5 வந்து காமனாக இருக்கும், 32க்கும் எஃப்க்குமே காமனாக இருக்கும். அப்போ மல்டிபிள் பண்ணால் 5F minus 32 into 5. ஓகேங்களா? 5F minus 116 இருக்கும் இல்லைங்களா? அது 160 -116 இருந்ததுன்னா +160 ஆகும். இப்போ இதை இதை இப்போ இருக்கணும்னு சொன்னாக்கா 27 மிச்சம் 2 9 72 ரெண்டும் 74க்கு 4 மிச்சம் 7 9 9 7 16 மைனஸ் இருக்க போகுது. இது வந்து +116 இருக்கும், ஈக்குவல் டு 5Fன்னு இருக்கும். இப்போ பார்த்தோம்னு சொன்னாக்கா இதை வந்து மைனஸ் இதை கழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 160 கழிச்சோம்னு சொன்னாக்கா 7 10 6 போச்சுன்னா 4 4 8, ஓகேங்களா? 5ல் 1 போச்சுன்னா 4 1 டிவைடட் பை 5, அங்கே இருக்க 5 இங்கிட்டு வந்துடும். அப்போ எஃப் இப்போ அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? 4 5 -297 டிகிரி ஃபாரன்ஹீட் கிடைக்கும்.